வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அமெரிக்காவின் உயர்மட்ட குழுவோடு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து பேசியிருக்கின்றார்கள். இந்த சந்திப்பில் என்ன விடயங்கள் முன்னெடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன? தமிழர்கள் விடயத்திற்கு தீர்வு காணக்கூடிய களங்கள் இங்கு பேசப்பட்டனவா? அல்லது ஐநா மன்றத்தின் ஆணையர் இலங்கைக்கு விஜயம் செய்த பொழுது தங்களுடைய சுயநல கணக்குகளை எடுத்துக்கொண்டு பயணித்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே யுக்தியைத்தான் இங்கு கைப்பிடித்தார்களா என்கின்ற கேள்வி எழும்புகின்றன. இன்னொரு விடயத்தை மையப்படுத்திய செய்தியை பார்க்க வேண்டியதிருக்கின்றது. இலங்கை அரசியல் களத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு விடயம், மைத்திரியும் கோத்தபய ராஜபக்சேயும் கைது செய்யப்படுவார்கள் என்கின்ற ஒரு விடயம். இதற்காக காவல்துறை அதிகாரிகள் அல்லது காவல் விடயங்கள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. உண்மையிலே இவைகள் இப்பொழுது நடைமுறை காணுமா? அல்லது ஒரு செய்தி பரபரப்புக்காக இதுபோன்ற செய்திகள் பரப்பப்படுகின்றனவா? இதை குறித்த ஒரு தெளிவான தேடலோடு இந்த காணொளிக்குள் நாம் பயணிப்பது சிறப்பு சேர்க்கும் என்று நான் நினைக்கின்றேன். இரு பக்கங்களை சார்ந்த, அதாவது ஆளும் கட்சி எதிர்க்கட்சி இரு பக்கங்களை சார்ந்த நாடாளுமன்ற குழுவை சார்ந்தவர்கள் இலங்கையில் அமெரிக்காவில் இருந்து இலங்கையில் வந்து இலங்கையில் இருக்கக்கூடியவர்களை சந்திப்பதற்கான ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த பயணம் நல்லிணக்க பயணம் என்று சொல்லப்பட்டாலும் ஒவ்வொரு நாடுகளிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்திய விடயத்திற்கு ஒரு தீர்வு காண்பதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய பயணம் அமைந்திருக்கிறது என்கின்றார்கள் செய்திகள். தற்பொழுது அமெரிக்காவிலிருந்து இலங்கைக்கு விஜயம் செய்திருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் கமிட்டியின் குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நிர்வாகிகளை தமிழ் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சந்தித்து பேசியிருக்கின்றார்கள். ஐயா மனோ கணேசன் அவர்கள், ஐயா சுமந்திரன் அவர்கள் போன்றவர்களெல்லாம் கலந்து பேசியிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் வருகின்றன. அப்படி கலந்து பேசியிருக்கக்கூடியவர்கள் என்ன விடயத்தை மையப்படுத்திய தகவல்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள் என்கின்ற பொழுது, தமிழ் மக்கள் பட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய இன்னல்களிலிருந்து அவர்களுக்கான தீர்வை கட்டியமைப்பதற்கான களங்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதற்கான வழிமுறைகள் உருவாக்கப்பட்டு இலங்கை ஆட்சியாளர்களுக்கு அவை வலியுறுத்தப்பட வேண்டும். சமஷ்டி முறைமையில் தமிழர்களுக்கான தீர்வு எழுதப்பட வேண்டும் என்பதை மையப்படுத்தி கொண்டு இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது என்கின்ற செய்திகள் வருகின்றன. இந்த சந்திப்பில் அமெரிக்காவின் உயர் அதிகாரிகள் என்ன உத்தரவாதத்தை கொடுத்தார்கள் என்கின்ற விடயம் பெரும் கேள்விகளாக இருக்கின்றன. ஆனால் இன்றைய நாளிதழ்களில் இந்த விடயங்கள் ஒரு பிரதான தளத்தை பிடித்திருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தியாக இருக்கின்றது. தற்பொழுது உள்ள சூழலில் இலங்கைக்கு விஜயம் செய்திருக்கக்கூடிய அமெரிக்காவின் குழு தமிழர்களுக்கான விடயத்திற்கான கதவை திறப்பதற்கான முயற்சிகளை எடுப்பார்களா என்கின்ற கேள்விகள் எல்லோரு மனதிலுமே தொக்கி நிற்கின்றன. ஆனால் ஒவ்வொரு முறையும் அமெரிக்கா இதுபோன்ற செயல்பாடுகளை எடுக்கக்கூடிய நேரத்திலெல்லாம் தமிழ் மக்கள் தங்களுக்கான விடிவிற்கான களம் அமைந்துவிட்டது என்பதை மையப்படுத்தி கொண்டு தங்களுடைய நகர்வுகளை எடுப்பார்கள். ஆனால் ஒரு சில நாட்களில் அவைகள் தங்களுக்கானது அல்ல என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஏறக்குறைய தற்பொழுதும் அதுதான் அரங்கேறுகிறதோ என்கின்ற ஒரு எண்ணப்பாடுதான் மனதிற்குள் எழும்பி இருக்கின்றன. அதில் அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற பொழுது தமிழர் பிரச்சனை பேசுபடு பொருளாக மாறும் என்கின்ற எண்ணம் மனதிற்குள் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அதற்கான களங்கள் இதுவரை உருவாக்கப்படவில்லை என்பதுதான் நிஜம். தற்பொழுதுதான் அது சார்ந்த செய்திகள் இப்பொழுது வெளிவரத் தொடங்கி இருக்கின்றன. எனவே தமிழர்கள் விழிப்படையக்கூடிய ஒரு களத்தை நோக்கி முன்னேறி கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தியாக இருக்கின்றன. இரண்டாவது செய்தி, மைத்திரியும் கோத்தபயவும் கைது செய்யப்படுகின்றார்களா?
இலங்கை அரசியல் களத்தில் ரணில் விக்ரமசிங்கே கைது செய்யப்பட்ட மறு நிமிடத்திலிருந்து ஒவ்வொரு பரபரப்பு செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. ரணிலை தொடர்ந்து இவர் கைது செய்யப்படுவாரா, இவரை தொடர்ந்து அவர் கைது செய்யப்படுவாரா, தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுவார்களா என்கின்ற பட்டியல்கள் பரவலாக மக்கள் மன்றத்திலே பேசுபடு பொருளாக மாறி மக்கள் அது சார்ந்த கருத்துக்களை பதிவிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். எனவே தற்பொழுது உள்ள சூழலில் மக்கள் ஒவ்வொரு கருத்துகளாக பதிவிடக்கூடிய விடயங்கள் தங்களுக்கு ஆறுதலானது என்று கணக்கிடுகின்றார்கள். அப்படி அவர்கள் மனதிற்குள் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய ஒரு எண்ணம், கோத்தபய ராஜபக்சேயும் மைத்திரியும் விரைவில் கைதாவார்கள் என்கின்ற எண்ணம் அவர்கள் மனதிலே எழும்பி இருக்கின்றன. ஏறக்குறைய அரசியல் களமும் அந்த கோணத்தில் தான் நகர்ந்து கொண்டு இருக்கின்றன. அரசியல் களத்தை பொறுத்தமட்டில் அவர்கள் தங்களுடைய வீரம் சார்ந்த விடயங்களை பறைசாற்றுவதற்கான களத்திற்கு அவர்கள் அமைதி காக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது. ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் தமிழர் விடயத்திற்கு முதன்மை குரல் கொடுக்கக்கூடிய களத்தை நம் சார்ந்தவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பது வியப்புக்கு உரிய செய்தி என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றன. இரண்டாவது விடயத்தை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது, அதாவது இரண்டாவது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய விடயங்களை மையப்படுத்தி பார்க்கின்ற பொழுது அதிலே சில விடயங்கள் முரண்பாடுகளை கொண்டதாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றன. ஒருபுறம் அமெரிக்காவின் உயர்மட்ட குழுவோடு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து பேசியிருக்கக்கூடிய விடயங்கள் ஒருபுறம் பரபரப்பு செய்தியாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய வேளையில் மக்கள் சார்ந்த களங்களை கையில் எடுத்துக்கொண்டு மக்களுக்கான விடயங்களை முன்னிலைப்படுத்துவதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு ஒரு பிரிவினர் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற விடயம் இப்பொழுதும் உணரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றன. தற்பொழுது உள்ள சூழலில், அதாவது நாம் இப்பொழுது அறியக்கூடிய சூழலை வைத்து பார்க்கின்ற பொழுது இலங்கை அரசியல் களத்தில் இன்னும் சில மாற்றங்கள் அரங்கேறுவதற்கான ஒரு சூழலும் நடந்து கொண்டிருக்கின்றன. இதுவரை இலங்கை அரசியல் களத்தில் கோலோச்சி கொண்டிருந்த பலருடைய முகத்திரைகள் அனுரா அவர்களுடைய ஆட்சியாளர்களால் கிழிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தி. தற்பொழுது கூட அப்படித்தான் ஒரு செய்தி வந்து கொண்டு இருக்கின்றன. அதாவது கோத்தபய ராஜபக்சேயும் மஹிந்த ராஜபக்சேயும் ஒரு 2-3 நாட்களுக்குள் அவர்கள் கைது செய்யப்படலாம், அவர்களை தங்க வைக்கக்கூடிய சிறைச்சாலைகள் தயார் செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது என்கின்ற செய்திகளும் ஒருபுறம் பேசப்படுகின்றன. உண்மையிலே இந்த கோத்தபய ராஜபக்சேயும் மைத்திரி அவர்களும் கைது செய்யப்படுவதற்கான களங்கள் இருக்கின்றதா, அதைதான் அரசு வெளியே சொல்லி இருக்கிறதா என்கின்ற கேள்விகள் எழும்பாமல் இல்லை. ஆனால் இதற்கான விடைகள்தான் இன்னும் நமக்கு தெரியாத ஒன்றாக இருக்கிறது. நன்றியுடன் இன்பா.